பட் இந்த மேடையில் இவங்க வீட்டு பொண்ணா நான் வந்து இங்கே நின்று கேட்குறேன், எங்கள் வீட்டு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவனும் என்னோட மகன் மாதிரி தான். அவனுக்கு நான் கேட்குற சப்போர்ட்டை விட நான் வந்து பவிஷ்க்கு கேட்குறேன். பிகாஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் சைல்டு. அது பேச்சுலேயும் இதுலேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா மேலுக்கு வர வேண்டிய பையன். லவ்ன்றது இட்ஸ் ஐ திங்க் பர்மனண்ட். நம்ம எதையுமே இல்லாமல் பண்ண முடியும். இப்போ அதோட ஒரு ஒரு வேரியேஷனாக இது ஒன்று இருக்குது. இப்போ அதுவும் மாறும். அடுத்த ஜென்ரேஷன் வேறு மாதிரி வரும், வேறு மாதிரி வரும். லவ்வோட பேர் தான் மாறிட்டே போருமே தவிர லவ் இஸ் எவர் லாஸ்டிங். எல்லாருக்கும் வணக்கம். அவருக்கு ஒரு ஃபோன். என்ன சார், எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும். அதான் சார். சார் பெரிய வெற்றி சார், கார் சார். எல்லாம் பெரிய வெற்றி பெற்றா கார். கார் சார். ஓகே, கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார். என்ன காருன்னு தெரிஞ்சால் அப்படி சொல்ல மாட்டார். ஃபஸ்ட்டு போகும்போது கதை கேட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த ஜென்ரேஷன் அவங்களோட இது அந்த பசங்க படுற பாடு, நம்ம அந்த பொண்ணுங்க கோ த்ரூ தி எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரியலாக சொன்னாங்க. நானும் நிறைய போராடலாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி பசங்க இது எல்லாம் அதான் அவங்ககிட்ட சொன்னேன். ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க, இது எனக்கு கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதில் பெரிய நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ண போகும்போது இது ஒரு செட்டே ஒரு மாதிரி, அவங்க ஒரு பக்கம் டைலாக் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் வந்து பவிஷ் வந்து ஏதோ பண்ணிகிட்டே இருக்காரு, டக்கு 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 டக்குன்னு முடிக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஐ திங்க் வந்தாங்க 30 நாள் 35 நாள் போனாங்க, முடிச்சிட்டாங்க. ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஃபியூச்சர் சினிமா வுட் பி லைக். அவ்வளோதான், டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஐ திங்க் யூ வில் லைக் த ஃபிலிம், யூ வில் லவ் த ஃபிலிம் ஆக்சுவலி. தனுஷை வந்து உருவாக்குனதில் உங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. முதல் 2 படங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் செதுக்கி அவரை கொண்டு வந்தீங்க. இன்றைக்கி தேசிய விருது அளவுக்கு வாங்கியிருக்காரு. தம்பி வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்த தம்பி. அவருக்கும் இவருக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது? இவர் தனுஷ் மாதிரி வருவாரா? எப்படி நடிக்கிறாரு? ஏன்னா கூட நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். இவர் பவிஷ், அவர் தனுஷ், அவ்வளோதான். 2 பேருமே அவங்க பாட்டுக்கு அப்பயே தனுஷ் பார்த்தீங்கன்னா சும்மா யாருமே அப்படி வந்துட முடியாது. ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அங்கேருந்து உருளணும், அந்த 40 அடி மலையிலேருந்து உருண்டு வருவார், இது பண்ணுவார். ஸோ சேம் குவாலிட்டி இவர்கிட்டையும் பார்த்தேன். அதுக்காக மலையிலேருந்து உருள சொல்லலை நான். பட் இஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங். படிச்சுட்டு இது பண்ணி என்னன்னு 5 பேஜ் டைலாக பேசுகிறாரு டக்குன்னு. ஸோ அதுதான் நான் பார்க்குறது. ஃபஸ்ட் நாளே வந்து அவரை நீங்கள் அடிச்சிட்டிங்களாமே சார்? ஆமாங்க, வேணுட்டு தான் அடித்தேன். ஐ திங்க் தட் கேரக்டர் ஐ திங்க் டிமாண்டட் இருந்தது. நான் அது வலிக்காத மாதிரி தாங்க அடித்தேன். அதை பெருசாக அப்படி பண்ணிட்டாங்க. ஹலோ சார், இங்கே 20 இயர்ஸ் பிஃபோரே வந்து அப்சசிவான லவ் பற்றிலாம் நீங்கள் வந்து ஸ்டோரி பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஜென்சியோட லவ் உங்களுக்கு புரியுதா? அதை பற்றி கதை ஏதாவது எழுதணும் அப்படின்னு எழுதியிருக்கீங்களா? உங்கள் சைடில் இருந்து ஒரு லவ் படம் எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? பண்ணியிருக்கோம். ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. 80% முடிஞ்சிடுச்சு. இமிடியட்லி யூ வில் சி மை டேக் ஆன் ஜென்சி ஃபிலிம். எனக்கு ஜென்சிலாம் நம்பிக்கை இல்லைங்க. ஸோ இந்த காலத்துக்கு என்ன, அவ்வளோதான். எனக்கு ஐ ஷுட் லவ் த ப்ராசஸ், அவ்வளோதான். சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக நீங்கள் வந்து தனுஷ் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரவுடிசம் படம் யாருமே அந்த மாதிரி கொடுத்ததே இல்லை. அந்த படம் ஏன் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நகராமல் இருக்குது? ஒருவேளை பவிஸுக்கு அது வருமா? அதே போல் காதலுக்காகவும் அவர் தான் பயங்கரமாக, நீங்கள் முக்கோண காதலும் நல்லா காமிச்சிருப்பீங்க. ஸோ பவிஸுக்கு பண்ணால் ரவுடிசமா இல்லை காதலில் இறங்குவீங்களா? தனுஷ் சாருக்கு ரவுடிசம் படம் இப்போ யாருமே எடுக்கலை இன்னும் அந்த அளவுக்கு. ஸோ அதே போல் காதலும் தனுஷை வச்சு முக்கோண காதல் வேறு லெவலில் கொடுத்துருப்பீங்க, காதல் கொண்டேனும். ஸோ ஒருவேளை பவிஸை வச்சு எடுத்தீங்கன்னா ரவுடிசம் முதல்ல எடுப்பீங்களா இல்லை காதலை புளியறதுக்கான வாய்ப்பு கொடுப்பீங்களா? ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டினுங்க. அந்த டைமில் என்ன தோணுதோ எதுக்கு வேணுமோ அடாப்ட் ஆவாருன்னு நினைக்கிறேன். சொல்லுவா சார், வாழ்த்துக்கள்.
சார் அப்புறம் நீங்கள் எடுத்த படங்களில் வந்து உயிருக்கு உயிரான லவ் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க காதல்லாம் இருந்தது. அப்போ எடுத்த காதல், நீங்கள் எடுத்த படங்களும். பட்டு இந்த படம் ஆகட்டும், இதுக்கு முன்னே 2-3 படங்கள் வந்திருக்கு, எல்லாமே காதல் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பழி வாங்குற மாதிரி தான் அந்த காதல் போகுது. இப்போ உள்ள காதல் அப்படி மாறி போச்சா? காதல் இருக்கா இல்லையா? இந்த படத்துலையும் முதல்ல இவர் வந்து ரைடு கொடுக்குறாரு வண்டியில் உட்கார வச்சு, பின்னால் பழி வாங்குற மாதிரி நீ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ட்ரெய்லரில் தெரியுது. இப்போ உள்ள காதல் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் சார். இனிமேல் உள்ள காதல் எப்படி இருக்கும்? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும். ஸோ ஏதாவது தேடி ஒருத்தரை பிடிச்சி நான் லவ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஐ திங்க் லவ்ன்றது இட்ஸ் ஐ திங்க் பர்மனண்ட். நம்ம எதையுமே இல்லாமல் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ஒரு வேரியேஷனாக இது ஒன்று இருக்குது. இப்போ அதுவும் மாறும். அடுத்த ஜென்ரேஷன் வேறு மாதிரி வரும். லவ்வோட பேர் தான் மாறிட்டே போருமே தவிர லவ் இஸ் எவர் லாஸ்டிங். செல்வா சார், காதல் கொண்டேன் பார்ட் 2 வருது அப்படின்னாங்க. பார்ட் 3 வந்து பவிஷ் வச்சு ஏதாவது எடுக்க ஐடியா இருக்கா? அதுக்கு செட் ஆகும். பார்ட் 2வே நான் சொல்லி பேசுனீங்க சார். இன்ஃபேக்ட் வந்து உங்களுடைய ப்ரெசன்ஸும் உங்களுடைய ஸ்பீச் தான் ஹைலைட்டு. அவ்வளோ அருமையாக உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னீங்க. எனக்கு அப்படியே ஒரு 22 வருஷம் முன்னாடி காதல் கொண்டேன் படம் ஞாபகம் இருக்குது. ஆடியோ ரைட்ஸ் வாங்கும்போது ஞாபகம் இருக்கா? அந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸ் வாங்கும்போது நானும் செல்வா சார்லாம் பாம்பேயில் பேசும்போது அந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் வந்து யுவன் சங்கர் ராஜானுடைய பாடல்கள் கேட்டுட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ரைட்ஸை நாங்கள் வந்து சரிகமாக வாங்கினோம். அப்புறம் வந்து எங்கிட்ட கஸ்தூரிராஜா ஃபோன் பண்ணி சொல்லார், இன்னும் 2 பாடல் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. லாஸ்ட்டில் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் 2 பாடல் ஆட் பண்ணி சொன்னார், சார் இந்த கேசட்டை நீங்கள் திருப்பி வெளியிடணும் அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்போயே நாங்கள் 5 பாடல்களை வச்சு கேசட்டை ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்புறம் என்கிட்ட சார் கால் பண்ணி சொல்கிறாரு, சார் இன்னும் 2 பாடலை ரொம்ப அருமையாக பண்ணிட்டாங்க இந்த டீமு. கஸ்தூரிராஜா சார் சொல்கிறாரு என்கிட்ட, யுவன் சங்கர் ராஜா சாரும் செல்வராகன் சாரும், நீங்கள் வந்து இந்த இன்னொரு கேசட் வெளியிடணும் அப்படின்னாரு. நாங்கள் அதுக்காக இன்னொரு கேசட்டை பப்ளிஷ் பண்ணி அதுக்கு ஒரு விழாலாம் எடுத்து 7 பாடல்களை வச்சு மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு சரிகமாவுக்கு வந்து அந்த நேரத்தில். இன்றைக்கி வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிகமாவில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் என்ன சொல்கிறது கேட்கப்படுற ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா காதல் கொண்டேன் பாடல்களாக இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் அவ்வளோ அருமையாக இந்த எக்ஸ்பிளைன்லாம் பண்ணீங்க உங்களுடைய குடும்பத்தை பற்றி. ஆச்சரியமாக இருக்குது செல்வராகன் சார் எப்படி வந்து டிட்டர்மைண்டாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ வந்திருக்காருன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நீங்கள் வந்து உங்கள் பேரனை வாழ்த்துறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது பவிஷனுடைய இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பவிஷனுடைய டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், டேலண்ட்டு, ரொம்ப கமிட்டடான ஒரு உழைப்பாளி. அண்ட் கண்டிப்பாக யூ வில் கோ பிளேசஸ்ன்றதை நாங்களாம் நம்புகிறோம். நீங்களும் படம் பார்த்த பிறகு சொல்லுவீங்க நம்புகிறேன். பவிஷ் கமன்ஸே ஒர்க்கிங் இன் த ஃபிலிம். அண்ட் உங்கள் தாத்தா, உங்கள் மாமா சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். அண்டு உங்கள் டைம் கொடுத்து வந்திருக்கும் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இங்கே நிறைய பெரிய ஆளுங்களாம் உட்காந்துருக்காங்க, என்னோட ஒர்க் பண்ணவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட்டு இந்த விழா வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். நான் வந்து இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த டேரக்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா வந்து நீங்கள் நல்ல ஆக்டர்னு இவங்க சொல்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை நாளன்னைக்கு நீங்களும் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். பட் அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவன் நல்ல பையன், நல்ல மனுஷன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் எங்கள் தாத்தாவும் எங்கள் செல்வா சாரும் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது சொன்னது அது இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்டு டெஃபினட்டாக நான் தனஞ்சயன் சாருக்கும் தினேஷ் ராஜ் சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னைக்கு இப்படி வந்து நிறுத்தவங்க நானே எதிர்பார்க்கல. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம படத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க, அது ரொம்பவே பெருமையாக இருக்குது. அண்டு இந்த படத்தோட ஆக்சுவல் ஹீரோ மகேஷ் சாருக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், 3 ஈவெண்ட்றதுனால இங்கே பேசுறதுக்கு கண்டென்ட்டே இல்லை. ஆனாலும் பட் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட 10% 20% ஹார்ட் ஒர்க் தான் நான் அந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன். அவர் ஹார்ட் ஒர்க் தான் அந்த படத்தில் பெருசு. அண்டு எனக்காக எல்லாத்தையும் கண்டிப்பாக அவருக்காக இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். அண்டு இந்த படத்தில் வனிதா மேம் இருக்காங்க, செல்வா சார் இருக்காங்க, கே. ரவிக்குமார் சார் இருக்காங்க,
நான் வந்து ஒன்றே ஒன்று ஒத்துக்க மாட்டேன். எல்லாருமே வனிதா மேம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது செட்டில். அவங்க ஒரு யூத் தான் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நான் நாகதுர்காவோட அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் நடிச்சிட்டேன். எனக்கு அப்போ கூட அந்த யூத் ஃபீலிங் வரல. வனிதா மேம் வரும்போது தான் அந்த யூத் ஃபீலிங்கே செட்டில் வந்தது ஆக்சுவலாக. ஸோ வனிதா மேம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக மேம் நீங்கள் வந்து நாகதுர்கா கேரக்டர் பண்ணியிருக்கலாம், அவங்க உங்கள் கேரக்டர் பண்ணியிருக்கலாம் மேம், கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு நாளான்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, பயமாக இருக்குது. இந்த பயத்துக்கு நடுவில் ஒரு ஃபோன் வந்தது நேற்று நைட்டு. அது வந்து டிஜிட்டலி ஜெகதீஷன் இங்கே இருக்காரா, அவர் ஃபோன் பண்ணி ஒரு சில வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி சொன்னார். அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸாக இருந்தது, ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அவர் கால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நேற்று 20 பேர் பார்த்துருக்காங்க, யாருமே கால் பண்ணல. டைரக்டருக்கே நான் தான் கால் பண்ணி கேட்டேன் என்ன சொல்கிறாங்க படத்தை பற்றின்னு. ஆனால் அவராக நினச்சி கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். அண்டு படத்தில் ஃபாக்ஸன் இருக்கார், அவர் மியூசிக் இன்னைக்கு இந்த படத்தில் அவர் மியூசிக்கை பார்த்துட்டு நிறைய பேர் இது என்ன படம்னு கேட்குறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் நம்புகிறேன். அண்டு ஃபாக்ஸனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்டு எல்லா ப்ரொடியூசர் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுப்பாங்க. இவங்க இந்த ப்ரொடியூசர் ரொம்ப நல்ல ப்ரொடியூஸராக இருக்கிறாங்க. படம் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிஃப்ட் கொடுத்து இது பண்ணிட்டாங்க, உழைப்பு கொடுத்தாங்க. சார் அது நோட் வெரி விக்டிங் சார். நானும் ஆக்சுவலி நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார் இந்த படத்துக்கு. சார் தினேஷ் சார் கூட இன்னொரு படம் வேறு பண்ணுறேன், அந்த படத்துக்கு நிறைய ஆர்டர் பண்ணுறேன். ஸோ எஸ் சார், அது அதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்போ, அதனால ஜாலியாக பேசி நம்ம இதாக இருக்கணும் தான் இப்படி பேசுகிறேன். அண்டு நாளைக்கு படம் வருது, எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பவிஷ் வந்து யூரேன் வந்துட்டாங்க, இதை பேச போகிறீங்களா? நில்லுங்க. அவர்னா இப்படி சொல்லிவிட்டாரு. இல்லை, நான் வந்து ஐம் வெரி சென்டிமெண்டல் அட் திஸ் பாயிண்ட், வெரி எமோஷ்னல். ஒரே மேடையில் 3 ஜென்ரேஷன் பற்றி அங்கிள் சொன்னாங்க, கஸ்தூர்ராஜ் அங்கிள். ஸோ அந்த கொடுப்பனை வந்து எனக்கு கிடைக்கல வித் மை கிட்ஸ். ஸோ நடந்திருக்கணும். பட் இந்த மேடையில் இவங்க வீட்டு பொண்ணாக நான் வந்து இங்கே நின்று கேட்குறேன், எங்கள் வீட்டு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவனும் என்னோட மகன் மாதிரி தான். அவனுக்கு நான் கேட்குற சப்போர்ட்டை விட நான் வந்து பவிஷ்க்கு கேட்குறேன். பிகாஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் சைல்டு. அது பேச்சிலையும் இதுலேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா மேலுக்கு வர வேண்டிய பையன். சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்கள், நல்லா வருடா. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், விஐபிஸ் எல்லாருக்கும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகதுர்கா. டெஃபினெட்லி லைக் எவ்ரி ஒன் சேஸ், இது எனக்கு தமிழில் முதல் படம். ஐ ஹோப் ஐம் அ தெலுங்கு கேர்ள், தெலுங்கு பொண்ணு தான், தெலுங்கானா பொண்ணு தான். I hope after this film you'll accept me as a Tamil ponnu too. And I would like to thank my director Magesh Rajendran sir and my producers Dinesh Raj sir, Dhananjayan sir for being so supportive and choosing me, making me part of this such a wonderful film. And I wanted to thank Selvaraghavan sir, Pavish, Vanitha ma'am, K.S. Ravikumar sir, and Ramya ma'am, my Santur mom. She doesn't look like my mom actually. I would like to thank each and everyone for being so supportive in the film, and they made sure that I'm comfortable. Everyone in the set, like they made sure I'm comfortable, not in just the sets. They made sure I'm very comfortable in Chennai as well. And I wanted to thank my ADs, Arisan sir, Balaji bro, and Yuvraj bro, everyone. Thanks for being so supportive and kind. They used to teach me dialogues. They used to follow me. They used to follow up. I really want everyone to watch the film. And thanks to Murugan Anna for being supportive. And inga padam vandu July 10th worldwide release agapodhu. So please do come to the theaters. Kandipa vaanga and watch and bless us. Thank you. அண்ட் ஜெகதீஷ், நாங்கள் வந்து டைம் ஸ்லாட் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. 9 o'clock ஷோக்கு கொடுத்தாங்க. அப்புறம் ரேகா சொன்னாங்க, சார் 9 o'clock நம்ம ப்ரெஸ் எல்லாம் வரமாட்டாங்க, ஃப்ரைடே மார்னிங் 12 o'clock வச்சுக்கலாம் சார். நாங்கள் ஸோ ஃப்ரைடே மார்னிங் 12 o'clock எங்களுடைய படத்தினுடைய ப்ரெஸ் ஷோ இருக்குது. நீங்கள் வந்து படத்தை பார்க்கணும். அண்ட் நீங்கள் முன்னாடியே நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறோம். நீங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை வந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஜென்சியாக வாங்க, நீங்கள்லாம் ஜென்சி தான், எல்லாம் நல்லா உங்கள் எழுத்துலேயே நீங்கள் ஜென்சி தான், எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும். அந்த ஜென்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைரக்டனுடைய பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இல்லை, நாங்கள் ரொம்ப இஷ்டப்பட்டு
ரொம்ப அதே சேம் நிறைய கஷ்டப்பட்டு ஏன்னா ஓடி ஓடி உழைச்சிருக்கோம். ஒரு படத்தை சென்சர் வாங்குறதுக்கு போராடி இருக்கோம். டே அண்ட் நைட் வந்து கடைசி நிமிஷம் வரையும் ஒரு நல்ல திரைப்படத்தை கொண்டு வரணும், குவாலிட்டியான ஒரு திரைப்படத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு இந்த என்டையர் குழு நாங்களாம் உழைச்சிருக்கோம். அந்த உழைப்பு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் அதை வந்து பாராட்டி எழுதி எங்களுக்கு ஆதரவு தருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏதாவது கேள்வி இருந்தானே இங்கே கேள்வி கேட்கலாம் எங்கள் குழுவுக்கு. ஏன்னா இங்கே கொஞ்சம் பேருக்கு கேள்வி இருந்தது வனிதா மேடுக்கு, அது பிறகு நம்ம முடிச்சுக்கலாம். வனிதா மேம் உங்களுக்கு தான் கேள்வி இல்லை. எங்கே போனாலுங்க தெலுங்கு போகிறோம், ஃபங்க்ஷன் போகிறோம், வனிதா மேம் கிட்ட கேள்வின்றாங்க. நாங்களாம் உட்காந்துருக்கோம், எங்களுக்கும் கேள்வி கேளுங்கப்பா. என்னை பற்றி கேட்டால் பரவாயில்ல சார், அவங்க சிஎம்ஐ பற்றி கேட்குறாங்க, கவர்மெண்ட்டை பற்றி கேட்குறாங்க சார். நான் ஏதோ ஆஃபீஸ் ஹோல்டர் மாதிரி கேளுங்க. கமான். ம் நீயா இல்லை மேடையில் பேசும்போது ஒன்று சொன்னீங்க. என்ன சொன்னேன்? நீங்கள் படம் பார்க்குற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படம் பார்க்குறவங்களாம் ஒரு மனநிலை, சரியான மனநிலை, எங்கெல்லாம் மனநிலை இல்லாதவன்னு சொல்ல வரீங்க. நான் வந்து பவுன்சர்ஸ் போட்டு வெளியில் லாக் பண்ண போகிறேன் கதவை. இந்த ஃபோனை நோண்டிட்டு வெளில போகிறது இதெல்லாம் நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன் சில ப்ரெஸ் ஷோவில். நாட் அலவுடு. ஃபோனை வந்து நீங்கள், அது நம்ம வேலை இல்லை, தொழில் தானே, அதுக்கு தானே வந்து படம் பார்க்குறோம். அந்த நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். இப்போ நானுமே நம்ம ஒரு படம் பார்க்க கதை கேட்குறோன்னு வைங்களேன், இடையில வந்து அந்த கதைக்கு நடுவில் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். அது நம்ம தவிர்க்க முடியாதது. ஏன்னா நம்மளோட தொழில், நம்மளோட பர்சனல், அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் நம்ம அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம்ல. ஸோ நான் அதை வந்து ரொம்ப தாழ்மையாக உரிமையோட கேட்டுக்கிறேன். கேட்பியா மாட்டியா? கண்டிப்பா. அவ்வளோதான். ஹீரோ பேசும்போது கூட ஒன்று சொன்னாரு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் யூத்தா ஒரு ஃபீல் பண்ணாங்க. ஆமாம். அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சா? வயசானாலும் அந்த டைலாக் உங்களுக்கே தெரியும். இதே தான் சொல்ல கஸ்தூராஜ் சார்கிட்ட ஒரு கேள்வி சார். சமீபத்தில் ஒரு பேட்டையில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், ஏன் என்னோடய பையனும் வரலாம், என்னோடய பேரன் கூட வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்லி 1 வாரம் 2 வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே தனுஷ் வந்து கொடி அறிமுகப்படுத்திட்டாரு. அப்போது அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் கன்ஃபார்மாக வர்றாரா என்னன்னு சொல்லுங்கள் சார். அவரை தான் கேட்கணும் சார். கொஞ்சம் மைக் பக்கத்தில். அது அவரை தான் கேட்கணும். தெரியாதுங்க எனக்கு. இது நம்ம வந்து லவ் அதை பற்றி கேளுங்க, என் லவ் பற்றி கேளுங்க சொல்கிறேன். என் பொண்டாட்டிக்கு எனக்கு இருக்கிற லவ் பற்றி கேளுங்க சொல்கிறேன். தெரியுமா? உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? என்ன தான் இருக்கும். டேரக்டா இல்லை, லவ் படம்னாவே இப்போ இதே மாதிரியான ரோமியோ ஜூலியட் ஜெயம் ரவியும் அன்ஷிகா மேடம் பண்ணாங்க. அதே கான்செப்ட் மாதிரி தான் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க பழி வாங்க, செகண்ட் ஹாஃப் இவங்க பழி வாங்க. நீங்கள் என்ன புதுசாக காட்ட போகிறீங்க இதில் பழி வாங்குறத? இல்லை, இது ரோமியோ ஜூலியட் பேட்டர்ன் படம் கிடையாது. ரோமியோ ஜூலியட் படம், லவ் டுடே படம், யூத் படம் பார்த்து ஆடியன்ஸ்க்கான படம் தான். ஸோ இதில் நாங்கள் பேச வந்தது டோட்டலாக வேறு. ரோமியோ ஜூலியட் கதைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப பேட்டர்னே வேறு. அவருடைய அசோசியேட் தான் அவர், அதனால் அந்த கதையை எடுக்க மாட்டார், நம்பிக்கையோட இருக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து எக்கனாமிக்கல் எமோஷனை தான் நம்ம அதில் பேசியிருக்கோம். இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறதான் பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி உங்கள் ஃபோனில் இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து பேங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னு தெரியாது. எல்லாமே உங்கள் காதுக்கு வந்திருக்கும். உங்கள் ஃபோன் பண்ணி கார்டு வாங்கிக்கிங்கன்னு வந்திருக்கும். அந்த கார்டில் ஏதோ 1 மாதம் 2 மாதமோ நீங்கள் கட்டலைன்னா உங்களை சார்னு கூப்பிட்டு கார்டு கொடுத்தாங்க. உங்களை என்னென்னலாம் கேட்பாங்கன்றது யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ அதை பற்றின கதை தான் இது. இதை நான் லவ்க்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு கடன் வந்து எவ்வளோ சேஃபாக இருந்துக்கணுங்கிறது மட்டும்தான் இந்த கதையில் சொல்லியிருக்கோம்.